இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க டிசி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தோட டேரக்டர் அருண் மாதேஸ்வரன். இவர் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறவர். ஏன்னா இவரோட படம் எல்லாமே கொஞ்சம் மேக்ஸிமம் ராவாக தான் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. முக்கியமாக சொல்லிடுற இந்த படம் 18+ படம், ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம். இதை அண்டர் 18 தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸும் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையுமே நிறைய பேசியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ். இவர் டேரக்டர். இவருக்கு தான் இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாது. அது ஒன்றும் பெரிய விஷயமும் எதுவும் கிடையாது. எதுக்காகனா இவர் ஒரு டேரக்டர். இவருக்கு எப்படி அந்த நடிப்பு கொண்டு வரணும், எப்படி வெளில திரையில் காமிக்கணுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுலேயே அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். அவருடைய ஆக்டிங் அந்தளவுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. ஒரு மெச்சூரான ஆக்டர் மாதிரியே இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்கும்போது. இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்துக்கிட்டோன்னா வாமிகா தாங்க. எப்படி இவங்களுடைய நேச்சுரல் ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்தில் இவங்க நடித்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. இவங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். இது இது உண்மையாக நடக்குது போல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும், ஒவ்வொரு ரியாக்ஷனும், எமோஷன் சீனும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் மூலயமா. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டால் எல்லாருமே லோகேஷ்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் அனிருத்தன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அப்படி பிரித்து வச்சுட்டாப்புல. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த படத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்குதுன்னா அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே அது ஒரு காரணம், முக்கியமான காரணம் அனிருத்தாகவும் இருக்கலாம். அனிருத்தோட பிஜிஎம் தான் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தில் ஒரு இன்டர்வல் சீனுக்கு ஒரு ஹைப்பான ஒரு பிஜிஎம் போட்டுப்பாரு. மேரேஜ் ஹால் ஃபைட் சீன் ஒன்று வருங்க. அதில் இந்த பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா அது அந்த அளவுக்கு ஹைப் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. இதில் ஒரு செகண்ட் ஹீரோவை அனிருத்தோட பிஜிஎம் தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ இன்ட்ரோ மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோகேஷ் ஒரு புது ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லை. எடுத்தோடனே அப்படியே ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்ன இருக்கோ அந்த பிஜிஎம் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது அவருக்கு சூப்பராக பக்காவாக செட்டும் ஆயிருந்துச்சு. இந்த இன்டர்வல் சீன்லாம் இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பிஜிஎம்மோட ப்ளஸ் இவங்களுடைய ஸ்கிரிப்ட், அங்கே கொடுத்த ஹை பாயிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா படம் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும், ஸ்லோவாக தான் போகும். இவங்க எங்கே ஹைப் ஏற்றுறாங்கன்னா இன்டர்வலில் தான் ஹைப் ஏற்றவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிக்கப் பிடிச்சிட்டு அப்படி சல்லுன்னு போயிடும். ஆனால் இந்த ஸ்லோவாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங் அப்போ எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் என்ன ஒன்றுமே புரியலன்னு தான் போகும். பட் ஒரு ரிவீல் ஆகும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே இப்படி அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் ஸ்லோவாக போனது எதுவுமே பெரிய மேட்டராகவே தெரியாது. அந்த இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் படம் அப்படின்னு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குலாம் கிடையாது. அதே அரைச்சமாவு தான். இதை கதையாகவும் சொல்ல முடியாது, இது ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல முடியாது. ஹீரோ கேங்கு, போலீஸ் கேங்கு 2 பேருக்கும் நடக்கிற ஃபைட்டு, யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான். இதில் எப்படி லவ்வையும் எப்படி எமோஷனையும் எப்படி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்த படங்களே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு நம்மளுடைய ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரேட்டிங் என்னவாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதாவது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.